Hi, welcome to Innosix. இந்த வீடியோவில் Innosix ஆப்பில் எப்படி டெபாசிட் பண்ணுறதுங்கிற ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். நீங்கள் Innosix ஆப்பில் ரெண்டு விதமாக டெபாசிட் பண்ணலாம். ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா உங்கள் நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா உங்களோட யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நெட் பேங்கிங் மூலியமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் Innosix ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை வேற ஒரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா உங்கள் Innosix ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு கீழே ரைட் சைடு வாலெட்னு இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு ஆட் ஃபண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு மெத்தட் மூலியமாக நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா பேங்க் டீடைல்ஸ் மூலமா எப்படி ஆட் பண்றதுங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட் போனாலும் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகும். நீங்க இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ஆட் பண்ணிருக்க பேங்க் டீடைல்ஸ் அண்ட் யூபிஐ ஐடி உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல நீங்க உங்க பேங்க் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒன்ஸ் உங்க பேங்க் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒன்று நெட் பேங்கிங் வழியாக நீங்கள் டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகும். செகண்ட் ஒன் யூபிஐ மெத்தட் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேன் நம்பர் கிரியேட் ஆகும். அதாவது விர்ச்சுவல் அக்கௌண்ட் நம்பர் இது உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த நம்பரை நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங் ஆப் நீங்கள் எந்த பேங்க் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கோட நெட் பேங்கிங்கில் இதை பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மினிமம் டெபாசிட் 100 rupees. நீங்கள் 100 rupees ஆர் 500 rupees ஆர் 1000 rupees உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபண்டை ஆட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 1000 rupees நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களோட வாலெட்டில் இந்த ஃபண்டு ஆட்டோ டெபாசிட் ஆகிடும். ஸோ இதுதான் நெட் பேங்கிங் மூலமா ஃபண்ட் டெபாசிட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். செகண்ட் ஸ்டெப் யூபிஐ மூலமா எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். நீங்கள் நெட் பேங்கிங் மூலமா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வெரிஃபைட் மெத்தடில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபண்ட் ஆட் ஆயிடும். ஆனால் நீங்கள் யூபிஐ மூலமா ஆட் பண்ணுறப்போ மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உங்கள் வேலெட்டில் ஃபண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ இதோட மெத்தட் என்ன அப்படின்னா சேம் நீங்கள் பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஷோ ஆகும். அடுத்து யூபிஐ ஷோ ஆகும். நீங்கள் யூபிஐ கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு Innosixோட அஃபிஷியல் QR கோட் அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி ஷோ ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்க யூபிஐ ஐடி மூலியமாக எந்த ஆப்பில் அந்த யூபிஐ ஐடி சிங்க் ஆயிருக்கோ அந்த ஆப் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த QR கோட் ஆர் யூபிஐக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அந்த ரெசிப்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதோட டிரான்சாக்ஷன் ஐடியும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் எடுத்திருக்க ஸ்க்ரீன்ஷாட்டை Innosix ஆப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபண்டு ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற வேல்யூ என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடியை ப்ளேஸ் பண்ணுங்கள். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் டீம் உங்களுக்கு உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி உங்களோட ரெசிப்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வித்தின் 1 to 2 hours உங்கள் வேலெட்டில் அந்த ஃபண்டு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி தான் யூபிஐயில் நீங்கள் ஃபண்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எப்படி டெபாசிட் பண்ணுங்கிறத கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.